ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு ஐயா. கடந்த எபிசோட்ல கிரக ரீதியா கன்ஜெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம் அப்படின்னு சொன்னா குரு. குருவை பத்தி உங்க ஜோதிட புரிதலை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. குருங்கிற ஒரு கிரகம் தான் ஜோதிடத்தில் இருக்கிற 9 கிரகத்துல மிக மிக முக்கியமான கிரகம். குருங்கிற ஒரு கிரகம் மட்டும் கடவுள் படைக்கலைன்னா கண்டிப்பா நமக்கு முதல் குழந்தை செல்வம்ங்கிறது இருக்காது. நம்மளுடைய ஸ்பீஷஸே வளராது. மனித குலமே வளராம அப்படியே நின்றோம். நல்லவனா இருக்க முடியாது. நம்மளா இருக்க முடியாது. பண விஷயங்கள் இருக்காது. கருணை இருக்காது. மனுஷனா வாழாமல் மனுஷன் இன்னொரு மனுஷனை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி மிருகம் போல ஜாம்பியா துணிவு. ஆமா, கண்டிப்பா அது மாதிரி வரக்கூடிய அமைப்பு. சிவிலைசேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜென்ரேஷனோட ஒரு ஜென்ரேஷன் அப்படியே சீர்திருத்தி இம்ப்ரூவ் ஆகி இப்போ ரிஃபைண்டாக வந்திருக்கோம் இல்லைங்களா? நம்ம குகையில் வாழ்ந்துட்டு இருந்த ஏஜ்லேருந்து இப்போது ஸ்டோன் ஏஜ்லேருந்து இப்போது டிஜிட்டல் ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருங்கிற ஒரு கிரகம் தான் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து பழையதனை கழித்து புதியனதை நோக்கி போய் சிவிலைசேஷன் இம்ப்ரூவ் பண்ண ஒரு அருமையான கிரகம். ஸோ அந்த கிரகம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்கிறது அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுதா, பிறந்ததுலேருந்து கடைசி இறக்கும் பொழுது நல்லா இம்ப்ரூவ் ஆகி இறந்தாரா, வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பெற்று இறந்தாரா, அல்லது ஒன்றுமே பெருசாக விளங்காமல் இறந்தாரா அப்படிங்கிறதுக்கு குருவோட ஸ்தானபலம், திருக்பலம் எல்லாமே அந்த எந்த அளவுக்கு ஜாதகத்தில் இருக்குது, யாரோட சேர்ந்திருக்கிறாரு, யாரால் பார்க்கப்படுகிறார், எவ்வளோ டிகிரி சேர்ந்திருக்கிறார், சேர்க்கை எவ்வளோ டிகிரியால் பார்க்கப்படுகிறாரெல்லாம் பொறுத்து தான் அந்த குருங்கிற குழந்தை செல்வம், பொருளாதாரம், வாழ்க்கையில் ஓரளவுக்கு புகழோட வாழக்கூடிய அமைப்பு, நல்ல மனசு, ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனசை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதில் தான் இருக்கு. இப்போ சுபர்னு சொல்கிறோம் குருவை. ஒரு கல்யாண யோகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது குரு பலன் வந்துருச்சான்னு கேட்குறேன். கண்டிப்பா. இப்போ எந்த கிரகம் எந்த பாவத்துல குரு பார்த்தாலும் அந்த பாவத்தை வளர்ப்பார். இப்போ 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை குரு பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக அல்லது 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது குரு பலன்கிறாங்க. ஒன்னா 7ஆம் வீட்டை பார்க்கலாம், அல்லது 2ஆம் வீடுங்கிற அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கலாம், அப்புறம் 11ஆம் வீடுங்கிற பூர்த்தி ஸ்தானத்தை. இந்த 2-3 பாவத்தை எப்போ குரு பார்க்கும் பொழுது குரு பலன் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது 12ஆம் வீட்டை பார்ப்பார், 2ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ 2ங்கிறது குடும்பஸ்தானம். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது லக்னத்தையே பார்ப்பார், அதுவும் நல்ல விஷயம். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 2ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லக்னம் 2, 7, 11 பாவங்கள் திருமண விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட். அந்த விஷயத்தை எப்போ குரு பார்க்குறாரோ அது குரு பலன் வந்துச்சுன்னு சொல்றோம். இப்போ குருவுடன் சனி இணைந்தால் எந்த வித பலன்கள்? கண்டிப்பா. குரு எந்த கிரகத்தோட சேரும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தை திருப்பலம் பண்ணுவார், அந்த கிரகத்துக்கு ஒளியை கொடுப்பார், அந்த கிரகத்தை மேம்படுத்துவாருங்கிறதா விதி. ஸோ குரு சனியோட சேரும் பொழுது சனி பெனிஃபிட் அடைகிறது, சனி திருப்பலம் பெறுகிறது, பலம் பெறுகிறது, குரு கெடுகிறது. ஸோ ஒரு சுபகிரகம் பாவகிரகத்தோட சேரும் பொழுது பாவகிரகம் வலிமை பெறுகிறது, சுபகிரகம் பாதிக்கப்படுகிறது. அப்ப சனி திசை தான் சூப்பரா இருக்கும். ஆமாம். குரு திசையில சில விஷயங்கள் பூர்த்தி பெறாத அமைப்பாகவும் ஜாதகரே ஒரு கிளாரிட்டி இல்லாத நபராகவும் தான் இருப்பார். இப்போ நம்ம ஜாதக பலன் சொல்லும் பொழுது குருவும் சனி சேர்ந்து குரு திசை நடக்கும் பொழுது சில விஷயங்கள்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்கலையே, இன்னுமே நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள் புரியாம தானே நடந்துட்டு இருக்கீங்க. சரி, குரு திசை முடிஞ்சு சனி திசை வந்துருச்சு, இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா குரு திசையில நீங்க பண்ண தப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா வருதா அப்படின்னா, ஆமா சார், இன்னைக்கு நினைச்சு நான் வருத்தப்படுவேன் சார். ஏன்னா குரு திசையில அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம அபத்தமா பண்ணியிருப்பாங்க, அது பல்பு போல எரிஞ்சு காமிக்கும் எப்போ சனி திசையில. ஏன்னா சனிதான் குருவால் சுபத்துவப்பட்டு திருப்பலம் பெறுகிறார் இல்லையா? அதுவும் சனி கன்னி லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னம், மிதுன லக்னம் போல ஒரு ராஜயோக திசையாக சனி திசை வரும்பொழுது குரு திசை ஆகாத திசையாக இருந்து ஒரு ராஜயோக திசைக்குள்ள குருவால் சுபத்துவப்படுத்த திசைக்குள்ள போகும்பொழுது, சார் எப்போ சனி திசை ஸ்டார்ட் ஆனா அதுல இருந்தா சார் எனக்கு எல்லா வாய்ப்பும், கரெக்டா சொல்றீங்க அப்படிம்பாங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிஹெச்டி படிக்க வேண்டாம். சாதாரண ஒரு இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படை. சுபகிரகமும் பாவகிரகமும் சேரும் பொழுது பாவகிரகம் சுபத்துவமடைகிறது, சுபகிரகம் பாதிக்கப்படுகிறது. அந்த பாவகிரகமே ராஜயோகாதிபதியாக இருந்துட்டா கேட்கவே வேண்டாம். அதே சமயத்தில் இல்லை சார், குரு ராஜயோகாதிபதியாக இருக்குது, சனியோட சேர்ந்துருச்சுன்னா அந்த குரு திசை எப்படி இருக்குன்னா நல்ல யோகங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் அது என்னதான் இருந்தாலும் ராஜயோகாதிபதி இல்லையா, மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் சனி திசை சுமாரான திசை சார். சிம்ம லக்னத்துக்கு, கடக லக்னத்துக்கு போன்ற லக்னத்துக்கு சுமாரான திசையாக வந்தாலும் குருவால் திருப்பலம் பட்ட, பார்வை பெற்ற, சேர்க்கை அடைந்த ஒரு சனியாக இருக்கும் பொழுது சார் பெரிய டெவலப்மெண்ட் இல்லைனாலும் நிம்மதியா இருக்கேன் சார். டெவலப்மெண்ட் பெருசா கொடுக்காது, ஏன்னா ஒரு ராஜயோகாதிபதி கிடையாது.
ஆனா நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா குருவால் பார்க்கப்படுகிறார், சேர்க்கப்படுகிறார். ஸோ அதுதான், அப்படிதான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் எடுக்கணும். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா குருவுடன் புதன். குரு புதன் சேரும் பொழுது அதே விஷயம்தான், அதிபுத்திசாலியாக வருவார். குருவால் பார்க்கப்படும் பொழுது 7ஆம் பார்வையாக, 5ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்கப்படும் பொழுது அது சேர்க்கை ஒரு 10 டிகிரி 12 டிகிரி 13 டிகிரிக்குள்ள சேரும் பொழுது புதன் மேன்மை அடைகிறது. என்ன குரு சேரும் கிரகத்தையும் பார்க்கும் கிரகத்தையும் மேம்படுத்துவார், அதிகமான ஒரு கிளாரிட்டி கொடுப்பார், அந்த காரத்துவத்தை வளர்ப்பார். புதனோட காரத்துவம் என்ன? அறிவு சார்ந்த விஷயங்கள். செஸ் நல்லா விளையாடுவான், மேக்ஸ் நல்லா போடுவான், கம்யூனிகேஷன், கணக்கு வழக்கு. அவன் ஸ்கூலுக்கே பெருசா 3ஆவதுக்கு மேல படிக்கலைனாலும் கணக்கு வழக்கு மைண்ட்லயே போடுவான். யார்கிட்ட என்ன கொடுத்துருக்குறோம், வரவு செலவெல்லாம் மைண்ட்லேயே வச்சுருப்பான். அப்புறம் நல்லா எழுதுவான், நல்லா பெருசாக படிச்சிருக்க மாட்டான், ஆனால் கவிதை நல்லா வரும், எதுகை மோனைகள்லாம் நல்லா வரும், ஸ்க்ரீன் பே எழுதுவார், அக்கௌண்ட்ஸ் பார்ப்பார். எல்லாம் புதனோட காரத்துவம் என்னென்ன நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா வரும். ஆனால் அதே சமயத்தில் குருவும் கெடாமல் இருக்கும். ஏன்னா புதன் வந்து ஒரு சுபகிரகமாக முழு சுபகமாக வரும்பொழுது குரு வந்து சனியால் பாதிக்கப்படுற மாதிரியோ ராகுவால் பாதிக்கப்படுற மாதிரியோ பாதிக்கப்பட மாட்டார். ஸோ 2 பேத்துக்குமே நல்லதுதான். ஸோ நல்ல ஒரு அமைப்பு. குரு புதன் சேர்ந்துட்டாவே புத்தி மூலமாக பொழைச்சுப்பார். சிறப்புங்க ஐயா. அடுத்து குருவுடன் கேது. குருவுடன் கேது சேர்ந்தாலும் கேளையோன்னு சொல்றாங்க, அது எந்த வகையில்? கண்டிப்பா குருவோட கேது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் வளர்ப்பார். ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட காரத்தை பீடிப்பார். கேது வளர்ப்பார். கேது குருவோட சேரும் பொழுது குருவின் காரத்துவம் ஆகிய பொருளாதாரம் நிதி நிலைமையை வளர்ப்பார், கண்ணாபின்னான வளர்ப்பார். ஷேர் மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டில் காசு கொட்டு பண்ணி அவன் கோடீஸ்வரன் சார், அவனா பரம்பரை பணக்காரன் சார், அவனுக்குலாம் பணம் எவ்வளோ இருக்குன்னு அவனுக்கே தெரியாது சார், அவன்கிட்ட இருக்கிற சொத்து பத்தெல்லாம் ஏகப்பட்ட பத்து இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி அந்த குரு. அதே குருவே வந்து ராஜயோக கிரகமாகிய விருச்சிக லக்னத்துக்கோ மேஷ லக்னத்துக்கோ சிம்ம லக்னத்துக்கோ கடக லக்னத்துக்கோ ராஜயோகாதிபதியாக வர குருவோர கேது சேர்ந்து குரு தசை நடக்கும் பொழுது இன்னுமே இரட்டிப்பான பலன்கள் கொடுக்கும். ஸோ அதனால குரு கேதுவோட சேர்றது நல்ல காம்பினேஷன், தவறான காம்பினேஷன் கிடையாது. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடன் சுக்கிரன். குருவோட சுக்கிரன் சேர்றது வந்து குருவும் கெட்டார் சுக்கிரனும் கெட்டார். ஒரு 10, 11, 12 டிகிரி விலகி இருந்தா தப்பிச்சுது ரெண்டும். இல்லை சார் ஒரு 9 டிகிரிக்குள்ள விலை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையிலேயோ தாம்பத்திய சுகத்திலேயோ குழந்தை விஷயத்திலேயோ ஒரு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் ரசனை உள்ளவராக இருப்பார், பாட்டு விஷயங்கள் கலை விஷயத்துல எல்லாத்துலேயும் கெட்டிக்காரத்தனமாக இருப்பார், பண விஷயத்துக்கு பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் அது ஒரு பாவத்துவமான காம்பினேஷன் தான். எது குரு சுக்கிரன் சேர்றது, அது எந்த வீட்டில் சேர்ந்துருக்குதோ அந்த வீடு கொஞ்சம் பாலடையும். ஸோ பண விஷயத்துல நம்ம கஞ்சனா இருக்கிறது, பொண்ணுகள் விஷயத்துல அது ஒரு புரிஞ்சுக்காம ஓல்டு வே ஆஃப் திங்கிங்ல இருக்கிறது, அது மாதிரி எதுவுமே வந்து ஏன்னா எந்த கிரகத்தோட குரு சேர்ந்தாலும் தெய்வீகப்படுத்துவார். இப்போ குரு சுக்கரனோட சேர்ந்துன்னா தெய்வீகப்படுத்தி பெண்ணை வந்து தெய்வமா போற்ற அமைச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஐயோ உன்னை பார்த்து எங்கள் அம்மா மாதிரி இருக்குமாங்க, பொண்டாட்டி பார்த்து உங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னா பொண்டாட்டி பிடிக்குமா என்ன? உன்னை பார்த்தா என்ன லவர் மாதிரி இருக்குன்னு சொன்னால் தான் பிடிக்கும். ஸோ அது மாதிரி சில ஃபேமிலியில் வந்து நிறைய அந்த தாம்பத்திய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் ஒரு சின்ன காரணமாக இருக்கிறதும் குரு சுக்கிரன் சேர்க்கை. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடன் சூரியன். சூரியன் அருமையான விஷயம். சூரியன்கிறது மட்டும் டாப்பாக இருந்ததுன்னா ஜாதகத்தில் அவன் தான் ஹீரோ, அவன் வாழ்க்கையில் அவன் தான் ஹீரோ. ஒரு சாதாரண நபராக இருக்கிறார், ஊரில் ஒரு சின்ன ஊர் சார், அந்த ஊர்லேயே 100 குடும்பம் தான் சார் இருக்குது. ஆனால் அவனுக்கு சூரியன் குருவால் சூரியன் வந்து குருவை அஸ்தங்கப்படுத்துகிறார். சூரியன் வந்து குருவை 5 டிகிரி 6 டிகிரிக்குள்ளே போயிட்டார் அப்படின்னா அந்த ஊருக்கு அவன் தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பிரசிடென்ட். அவன் ஒரு நாட்டம்மா பண்ணிட்டு அவன் சொன்னா கேட்கறதுக்கு 4 குடும்பம் 10 குடும்பம் இருக்கும். அது மாதிரிலாம் பண்ண ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே ஒரு நல்ல யோகமான பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகம், ராஜயோக கிரகங்கள் ஆகிய அந்த லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வலுவா இருக்கு. அருமையான தசை 20 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்க்கையில வளரக்கூடிய அமைப்பு, பெரிய லெவலில் போகக்கூடிய அமைப்புல சூரியன் வந்து குருவோட சேர்ந்திருக்கும் பொழுது அவனுக்கு அரசியல்வாதி, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அரசு டிபார்ட்மெண்ட் எத்தனை இருக்குங்க, அதுல வந்து டாப் பொசிஷனு கரெக்டாக ரிட்டையர் ஆகிறப்போ அந்த டிவிஷனுக்கு ஹெட்டாக போய் ரிட்டையர் ஆகுறது, டைரக்டர் ரிட்டையர் ஆகுறது, இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஇஐ ஏஇஐ ரிட்டையர் ஆகுறது, அது மாதிரி அமைப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கும் அரசியல் விஷயத்துக்கும் மிகவும் அருமையான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்க தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறது, டிஎன்பிசி எழுதுறது, குரூப் 1 குரூப் 2 எழுதுறது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதெல்லாம் எழுதி அரசு சம்பளம் வாங்கக்கூடிய
கர்மாவோட பிறந்தவங்க இவங்க தான். சிறப்புங்க. இப்ப இடையில ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இன்னும் இப்ப குருவின் பார்வைகள், சிறப்பு பார்வைகள் 3 இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு. குருவுக்கு மட்டும் ஒரு 3 பார்வைகள் இருக்கு. அந்த 3 பார்வைகளும் சமமான பார்வைகளா இல்ல பர்சன்டேஜ் இருக்கிறது கம்மியா? இல்ல ஓரளவுக்கு சமமான பார்வை தான். மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய் பார்வையில பாத்தீங்கன்னா நேர்பார்வை அதிகம், 4ஆம் பார்வை கொஞ்சம் கம்மி, 8ஆம் பார்வை இன்னும் கம்மிம்பாங்க. பட் 5, 7, 9ங்கிறது எல்லாமே வந்து சமமான பார்வை தான். அதுல 5, 9ங்கிறது விசேஷ பார்வை. குரு கெடாமல், குருவால் அந்த கிரகம் பார்க்கப்பெறாமல் பார்க்கறது வந்து பார்க்கப்படுகிற கிரகத்துக்கு அருமையான விஷயம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப 7ஆம் இடத்துல இருந்து இன்னொரு கிரகம் பார்த்துச்சா தாக்கம் கம்மியாகும். ஓகே, அதனால 9ஆம் இடத்தை பாக்குறது ரொம்ப விசேஷம். அதனாலதான் விசேஷ பார்வை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப உலகநாயகன் கமலஹாசனோட ஜாதத்திலே பாத்தீங்கன்னா துலா லக்னத்துல அவர் பிறந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விருச்சகத்துல சுக்கிரன் இருந்து உச்ச குரு 5ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். அவரோட லக்னாதிபதி அவரு தானா? அந்த சுக்கிரனும் காரத்துவமாய மீடியா துறை அது மாதிரி கொடுக்குறாரா? உச்ச குருக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? ஒரு 5 டிகிரி 6 டிகிரிக்குள்ள சுக்கிரன் பார்க்கிறார். அதனாலதான் அவருக்கு அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம சாதாரண கோரியோகிராஃபர் தான் போனார். மனோரமா ஆட்சிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். புடவையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா போனவர் இப்போ உலக நாயகன். இன்னைக்கும் அவர் ஒரு படம் நடிக்க மாட்டாரான்னு எல்லா டைரக்டர்ஸ் ஏங்கிட்டு இருக்கக்கூடிய டைம் கொடுக்கக்கூடியது அந்த உச்ச குருவின் பார்வை சுக்கிரன் மேல வருகிறது. ஸோ அதனாலதான் வந்து அந்த விசேஷ பார்வைக்கு கண்டிப்பா பலம் இருக்கு. பாத்தீங்கன்னா குருவுடன் சந்திரன், குருவோட சந்திரன் டாப். சந்திரன் உங்க ஜாதகத்தை என்ன குறிக்குது? உங்க மனசை குறிக்குது, மைண்டை குறிக்குது. ஸோ குருவோட சேர்க்கிறப்போ உங்க மைண்டு நல்ல புனிதமான மைண்டா இருக்கும், பாசிட்டிவ் மைண்டா இருக்கும். நீங்களும் பாசிட்டிவா இருப்பீங்க, அடுத்தவனையும் பாசிட்டிவ் படுத்துவீங்க, யாரையும் நெகட்டிவ் யோசிக்க மாட்டீங்க. அப்புறம் குரு சந்திர யோகம்னு சொல்றோம். அருமையான யோகம். வாழ்க்கையில ஸ்மூதா கிடைக்கிற விஷயங்கள், யோகமா கிடைக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ஸ், நிறைய பிசினஸ் டெவலப் ஆனவங்களுக்குலாம் குருச்சந்திர யோகம் தான். அதுவும் குருவும் சந்திரனும் யோகமா இருக்கக்கூடிய விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு குரு தான் வந்து ராஜயோகாதிபதி, சந்திரன் தான் இன்னொரு ராஜயோகாதிபதி. ரெண்டும் சேர்ந்திருந்துன்னு வைங்களேன், அது சந்திர திசையோ குரு திசையில வந்து லக்னாதிபதி பலமா இருந்துட்டாருன்னு வைங்களேன், டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறது அருமையான விஷயம். ஆனா ஒரு சனியின் பார்வை கொஞ்சம் கெடுக்கும். அதோட 100% வந்து ஒரு 70% குறைக்கும். அது ராகு உள்ள பூந்து குழப்பிட்டாரா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவார். ராகு திசை மட்டும்தான் நல்லா இருக்கும். அவர் உள்ள வந்தாருன்னா அவருக்கு தான் நல்லது, அடுத்தவனுக்குலாம் கெடுதல். அந்த ராகு திசை வந்தா கொடுத்து வச்சவன் எல்லாம் கிடைக்கும். குருவோட விஷயம் கிடைக்கும், சந்திரனோட விஷயம் காரகத்துவம் 9ஆம் வீட்டுக்கும் கிடைக்கும். அதான் விஷயம். ஸோ அதனால அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு வந்து என்ன ஸ்தான படத்துல இருக்காருன்னு பார்க்கணும். மீனத்துல இருந்து பாக்குறாரா, தனுசுல இருந்து பாக்குறாரா, கடகத்துல இருந்து பாக்குறாரான்னு பாக்கணும், அல்லது மகரத்துல இருந்து பாக்குறாரா, ராகுவோட 5 டிகிரி மாட்டிட்டு பாக்குறாரா, இதெல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு தான் ஒளி அந்த பார்வையின் பலத்தை நம்ம எடுக்கணும். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா குருவுடன் செவ்வாய். குருவோட செவ்வாய் வந்து அருமையான ஒரு விஷயங்கள். ஏன்னா செவ்வாயும் குரு நண்பர்கள். செவ்வாயோட குணமாக ஒரு விஷயமாகிய மெடிக்கல் ரிலேட்டட், ரியல் எஸ்டேட் விஷயங்கள், கேட்டரிங் விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள், இடம் பூமி, இது எல்லாமே அருமையா இருக்கும். ஸோ செவ்வாயின் காரத்துவங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதே சமயத்துல குருவும் கெடாது. குரு சனியால் சேர்ந்து கெடுகுதோ அந்த அளவுக்கு கெடாது. புரியுதுங்களா? ஸோ 2 கிரகமும் நல்ல ஒரு வலிமை பெறும். அருமையான அமைப்பு இருக்கு. அது குரு செவ்வாய் ராஜயோகாதிபதியா இருக்கக்கூடிய லக்னத்துல இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கிறது டாப்பு. இடம் பூமி அது மாதிரி விஷயத்துல நம்ம வெற்றி வரும். அதே சமயத்துல பண விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து பெரிய லெவல்ல போகக்கூடிய அமைப்பு, அதிபுத்திசாலித்தனம், எல்லாமே அருமையான காம்பினேஷன். ஸோ குரு செவ்வாய் நேருக்கு நேரு பார்க்கறதா இருக்கட்டும், அது ஒன்னா சேர்ந்து இருக்குது பாத்தீங்கன்னா, இது மாதிரி நான் சொன்ன விளையாட்டுத்துறையிலே அதுலயோ பெரிய லெவல்ல வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. சிறப்புங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குருவுடன் ராகு, குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா குரு ராகுவோட சேரும் பொழுது ஒரு 8 டிகிரி 9 டிகிரியில சேர்ந்துன்னா குரு முழுசா கெட்டுருவார். குரு திசை நல்லா இருக்காது, ராகு திசை டாப்பா இருக்கும். குருங்கிற புத்திர விஷயங்கள்ல வந்து 2-3 டைம் நம்ம ட்ரை பண்ணி தான் குழந்தை பிறக்கும். ஈஸியா குழந்தை பிறக்க முடியாது. அதே சமயத்துல பண விஷயத்துல முதல் அடி வாங்கிட்டு தான் பணம் வரும். உடனே 24 வயசுல படிச்சேன் சார், 28 வயசுல செட்டில் ஆயிட்டேன் சார்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 காரத்துமாகிய புத்திரகாரகன் அதே சமயத்துல தனகாரகன் 2மே பாதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல ஒரு ராகு திசை நடுவால வந்ததுன்னா சூப்பரா இருக்கும், குரு திசை சுமாரா இருக்கும். அதே ஒரு 14 டிகிரி 15 டிகிரி விலகி இருந்ததுன்னா பிரச்சனை இருக்காது. ராகு திசை சுமாரா இருக்கும், குரு திசை பெரிய பாதிப்பு இருக்காது. அது மாதிரி அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல அது சாரநாதன் எப்படி, சாரநாதோட சுபத்துவம் எப்படி, அதோட திருப்பலம்லாம் பார்க்கணும். பட் பொதுவா குரு ராகு சேரும் பொழுது குருக்கு நல்லது, ராகுக்கு நல்லது, குருக்கு அவ்வளவு நல்லது இல்லை. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்து கிரகத்தை பத்தி பார்க்கலாம். நன்றிக்கு. நன்றி, வணக்கம்.